நான் என்ன சொல்ல வர்றேன், கோவிலோடு உடற்பயிற்சியையும் கோவிலோடு மருந்துகளையும் நம்ம பெரியவனை உற்பத்தி பண்ணியிருந்தான். திருநெல்வேலி கோயில் 14 ஏக்கர்மா, 11 தடவை சுத்தினு வைங்க, வாக்கிங் முடிஞ்சு போச்சு. இல்லை, கோயிலுக்குள்ள 2 நீர்நிலை சுத்தமாக இருக்கும். அந்த காலத்தில் குளிச்சா ஆரோக்கியம். இந்த 18ஆம் பேருக்கு சித்திரானங்கள்லாம் செஞ்சுட்டு போய் இந்த படி இருக்குல்ல, அது கல்ல கழுவிட்டு அதில் வச்சு சாப்பிட்ருக்கோம். எல்லாம் பொய்யின்ட்டானுங்களே, எல்லாம் கெடுத்துட்டானே. குடியவே அறியாத தமிழ்நாட்டை குடிக்க வச்சுட்டானுங்களே. சச்சின் டெண்டுல்கர் லார்ட்ஸில் செஞ்சுரி அடிச்சிருவான் மாப்பிள்ள, என்ன பந்தயம்ங்க ஆஃபுங்க அந்த பையன். அவன் சொல்கிறான், எங்கள் குடும்பத்தில் ஆஃப் பந்தயம் கட்டுறதே கிடையாது, எதுனாலும் ஃபுல்லு தாங்கானே. குடும்பமாகவே ஃபுல்லாக தான் அடிப்பாங்களாம். இளைஞர்களெல்லாம் நாசமாக்கிட்டாங்கம்மா. சென்னைக்கு இல்லை, ஈரோட்லேயும் வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கணும், இங்கே அந்த கலாச்சாரம் வந்திருக்கு. எனக்கு என்ன இந்த உங்கள் மேலெல்லாம் மரியாதை தெரியுமா? இந்த இவருடைய நண்பர்களும் இளைஞர்களும் அருமையாக நடத்துகிறாங்க. ஒரு நல்லது நடப்பதற்கு உதவுகிற மக்களாக ஈரோடு மக்கள் நீங்கள் இருக்கிறீர்களே என்று நான் உங்களை பார்த்து வணங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. லேசில் எதுவும் உதவ மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பான். குடி மோசம்னு வள்ளுவன் சொன்னானே, வள்ளுவனுக்கு எழுதுறீங்க, வள்ளுவனுக்கு செலவைக்கிறீங்க, திறக்கலாமா? வள்ளுவர் தானே சொன்னார், கல்லுண்ணா பொழியில் கழித்தானே காணுங்கால் உள்ளான்கள். இவன் குடிக்காமல் இருக்கிற பொழுது இன்னொருவையா குடிச்சிட்டு நடு ரோட்டில் ஆடுறான்ல, அதை பார்த்ததுக்கப்புறம் எப்படா குடிக்கிறான்னு கேட்கார் வள்ளுவர். என்ன கேள்வி பாருங்க. ஆனால் குடிகாரன்ட்ட ஒரு சிறப்பு இருக்கியா, நடு ரோட்டில் நின்று பிரேக்கே இல்லாத அரசாங்க பஸ்ஸை நிறுத்திடுறானே, என்ன சக்தி அவனுக்கு அப்படிங்க. எங்கள் ஊரில் போலீஸ் சார்ஜன்ட் சொல்கிறாரு, நான் சொன்னால் கூட நிறுத்த மாட்டேங்க, அவன் சொன்னால் நிறுத்தானு. ஒரு ஆஃபுக்கு இவ்வளோ சக்தி இருக்கேங்கிறார் அவர். அப்புறம் அவர் நினைக்கார், நம்ம ஒரு ஆஃப் அடிச்சுன்னு நிறுத்தினான்னா இது, அதுக்கு தான் வசூல் பண்ணுறாரு அவர். நீங்கள் அவர் மேலே வருத்தப்படக்கூடாது, சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு தான் அவர். நான் காரை விட்டு இறங்கினேன், பஸ்ஸை நிறுத்திட்டு இருந்தான், இறங்கினேன். மாப்பிள்ளை வாடினேன், என்னான்னு ஒரு இடத்துக்கு போவோம்னு. எங்கே மாமான்னு? வாடான்னு. ரயிலை நிறுத்துவோம்னா, ஏன் ரயில் அடிச்சிருங்க அப்படின்னா குடியார பேருக்கு தெரியுதுல்ல, ரயில் அடிக்கும்னு அந்த நாய்க்கு தெரியுது. என்ன பிராடு பாருங்க. சின்ன பையங்களெல்லாம் கெடுத்துட்டாங்கம்மா. நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க, பெரிய பணக்கார பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம்லாம் சேர்க்காதீங்க பிள்ளைகளை. வரும்போது போதை பழக்கத்தோடு உங்கள் குழந்தை வரக்கூடும். சின்ன குழந்தைம்மா, அது என்னம்மா பாவம் பண்ணிச்சு? உங்களுக்கு பிறந்ததை தவிர அது ஏதாவது பாவம் செஞ்சுதான். பள்ளிக்கூடத்தை பிள்ளைகள் பிரார்த்தனை நேரத்தில் என்ன சொல்ல தெரியுமா? இறைவனே, அடுத்த ஜென்மத்திலாவது இவளை போன்ற ஒரு மோசமான தாய்க்கு பிறக்காமல் இருக்க அருள்வீராக. 3 வயசுலேயே பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சிட்டாலே சண்டாளி. அமெரிக்காவில் 5 வயசு வரை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, ரஷ்யாவில் முடியாது. ரஷ்யாவில் அல்ஃபபெட்டே சொல்லி கொடு. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு விளம்பரம் போடுதானே, குழந்தையாக இருக்கிற பொழுதே இங்கிலீஷை போட்டுங்கள்ங்க. ஒன்று வருது பார்த்தீங்களா, ஒரு விளம்பரம் வருது இல்லையா, 3 மாதத்திலே சொல்லிக் கொடு. அந்த விளம்பரம் போடுற பயிலெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்யா. அமெரிக்காவில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்களா, மரங்கள் இருக்கிற பகுதியை நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் வீடு கட்ட முடியாது. எப்படி வீடு கட்டணும் தெரியுமா? மரம் இருக்கணும், வீடு கட்டிக்கோ. மரத்துக்கு இடையில வீடு கட்டணும். மலையை பூரா வெட்டிட்டான் உலம்மா. வீரப்பனை கொன்னது எவ்வளோ தப்புன்னு இப்போ அந்த ஆள் தான் பாதுகாப்பாகவே இருந்திருக்கான். ரேஞ்சர்களுக்கெல்லாமே அவன் தான் பாதுகாப்பாக இருந்திருக்கான். நம்ம விவரம் இல்லாமல் அந்த மீசையை கொண்டுட்டு இப்போ நிறைய வீரப்பன் இருக்கான். இல்லை தோழர், ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்குது முகந்து கூட ஆர்த்தேரி பாளியம் சங்குடை பற்பனாவன் கையில் சொன்னால ஆண்டாள். மழை எப்படி வருதுன்னு சொன்னால, மலையும் கடலும் இல்லையா இருந்தால் தானே மழை வரும். கடல் நீர் ஆவியாகும், ஆவியாகி மேலே வரும். மலையில் இருக்கிற மரங்கள் குளிர்ச்சியான மரங்கள் தடுக்கும், தடுப்பதனால் மேகம் உண்டாகும், அப்புறம் தானே மழை வரும். எல்லாத்தையும் தான் ஒழிச்சாச்சே. மலையில பூரா எல்லாத்தையும் வெட்டிட்டான். பிறகு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம். நீங்க ஏன்டா அங்கே போனீங்க? அது ஒரு யானைகிட்ட நான் கேட்டேன், நீங்கள் ஏன் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னு. உங்கள் நாய்கள் பூரா மேலே வந்ததனால் நாங்கள் கீழே வந்து விட்டோம். உங்கள் யான் மேலே வந்தான். இல்லை, யானைகள் அட்டகாசமா, அதுக்கு இருக்கிற நீர்நிலை, அதுக்கு இருக்கிற மரம், அதுக்கு இருக்கிற உணவு நீ அழிச்சிட்ட, அது கீழே வரும். புலி கீழே வந்துட்டுங்க, வரத்தானே செய்யும். புலி வந்து ஈரோட்டுக்குள்ளே வந்து ஏதாவது நான் வெஜிடேரியன் கடையில் வந்து சாப்பிட்டுதா? அப்போ குற்றம் சொல்லு. அது அங்கனங்கன கிடைக்கிது. மிருகங்கள்கிட்ட இருக்கிற ஒழுக்கம் மனுஷன் இல்லையே. தயவுசெய்து மனுஷங்களை மிருகத்துக்கு ஒப்பிடாதீங்க. காட்டில் நம்மளை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கு மிருகங்கள்லாம். ஒரு பெண் மிருகம் கற்பமாக இருந்தால் எந்த ஆண் மிருகமும் அது பக்கத்தில் போகாது. எந்த மிருகமும். தலைமை ஆசிரியர் கற்பிணி பெண்ணை கற்பழித்தாருங்கானே, என்ன தோழர் விளங்குமா? நடக்குதா இல்லையா? நம்ம செய்தித்தாள்காரங்க அந்த செய்தியை ரசித்து போடுறான். என்னது? பலவந்தமாக கற்பழிப்பு, ஸ்ட்ராங்காக எழுதுறான் அவன்.
இல்லை லூஸ், அது எவ்வளோ பெரிய அசிங்கண்டா. நரி இருக்குல்ல, நரி, மனுஷனை நரிங்காதீங்க. ஆண் நரி செத்து போனால் பெண் நரி செத்துப்போம், பெண் நரி செத்து போனால் ஆண் நரி. புறா அப்படி, ஆண் புறா செத்தா பெண் புறா செத்துரும், பெண் புறா செத்தா ஆண் புறா செத்துரும். மனுஷன் இருக்கானா? 15 வருஷம் கழிச்சு என்ன சொல்றிய? அண்ணாச்சி தென்காசியில் தான் அண்ணாச்சி எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, என்னமோ இவ்வளோ கட்டிட்டோம்னா. வருஷம் 15 ஆச்சு. அந்த பிள்ளை இவனுக்கு 2 பிள்ளை பத்து கொடுத்துருக்கு. இந்த நாய்க்கு தோசை சுட்டுருக்கு, இந்த நாய்க்கு ரசம் வச்சு கொடுத்துருக்கு, இவனுக்கு சாப்பாடு போட்டிருக்கு, இவனை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டியிருக்கு, இவனுக்கு முதுகு தேய்ச்சிருக்கு. 15 வருஷம் கழிச்சு சொல்கிறிய. இப்போ அவளும் சொன்னான்னு வச்சுக்க, எனக்கும் மதுரையில் தான் டாக்டர் மாப்பிள்ளை பார்த்தாங்க, என் தலையெழுத்து இந்த நாய்க்கு வாழ்க்கப்பட்டேன்னு சொன்னான்னா. பெண்களை போற்றாத எந்த நாடும் உருப்பிட்டது இல்லையா? பெண்களை போற்றணும், பெண்களை போற்றணும். அது இல்லைன்னா என்னது? எதுக்கு இத்தனை அம்மன் வச்சு கும்பிட்றிய? ஆனால் பொண்டாட்டி இவனை ரொம்ப தெளிவாக இருக்கான். நீ அம்பாள் மாறிங்க, என்ன அர்த்தம்? அப்படியே இருங்க, வெளியே வெளியே வந்துடாத. அம்பாள் அதுக்கு தானே வச்சுருக்கான். அம்பாள் என்னைக்காவது வச்ச பிரசாதத்தை எடுத்துட்டான்னு வைங்க, வைக்க மாட்டான். அப்புறம் கோயிலில் என்ன சிக்கல்னா, இந்த பிரசாதத்தை ஐயர் காட்டும்போது பார்த்துருக்கலாம், கிணங்கின்னு டக்குன்னு திறந்து மூடிடுவான். நான் தான் எங்கள் ஊரில் பட்டர்கிட்ட கேட்டேன், ஏன்டா உடனே மூடுறீங்கன்னு கேட்டேன். டப்புன்னு எடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது? அப்புறம் அவளுக்கு டேஸ்ட் வந்துடும். கேட்ட வரம் கொடுக்கும் கீர்த்தி உள்ள தெய்வங்கள் கூட்டோடு எங்கே குடி போனீருங்க. ரிட்டையர் காலத்தில் சொல்கிறான், என்ன வரம் கொடுத்தாலும் கொடுத்துருந்தீங்களே, ஏன்டா கல்லானீங்க? மனிதர்களை பார்த்து நாங்கள் பயந்து விட்டோம்னு கடவுள் சொல்கிறதா ரெட்டப்பலவர் பாடும். 2 விஷயம் தான் கேட்குறேன். குழந்தைகளை சரியாக வளர்க்கிறேன், சிந்திக்கணும். எல்லாத்துக்கும் குழந்தை கிடச்சதாமா. ஆனால் நேற்று ஒரு 60 வயசமாக குழந்தை பெற்றிருக்கேன். பேப்பரில் வந்துடலாங்கம்மா, செயற்கை முறையில். அது ஒரு என்கிட்ட கேள்வி பண்ணேன், என்னடா கேள்வி, 60 வயசில் பெறக்கூடாதா? அந்த அம்மாவுக்கு அந்த வரம் கிடச்சிருக்கு, பெற்றிருக்கு. குழந்தைகளை கஷ்டப்படுத்தாங்க, படிப்பாங்க. ஏமா 3 வயசில் பள்ளிக்கூடம் அனுப்பி ஒரு வீட்டில் கேட்கேன், வீட்டில் இருந்தால் ஒரே சேட்டை பண்ணுறான்னா. அப்போ ஏன் குழந்தை பெற்ற பொம்மை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அது பாட்டு வச்ச இடத்துல இருக்கும்ல, இது எதுக்கு பெற்றேன்னு. குழந்தைன்னா ஓடும் ஜாடும் விழும் அடிபடும். விளக்கு கிட்டே போனால் எங்கள் அப்பா பேரங்களெல்லாம் சத்தம் பண்ணுவாங்க, விளக்கிட்ட போகிறாம்மா சும்மருன்றுவாங்க. அப்பா அம்மே சுட்டாத்தான் தீன்னு தெரியும், விடு மருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. விழுந்துன்னா குழந்தை விழுந்துன்னா பார்க்க மாட்டாங்க, வேற எங்கேயோ பார்ப்பாங்க. குழந்தைகிட்ட ஒரு சைக்காலஜி உண்டு பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தேன்னு அழுவும், பார்க்கலன்னா அதான் எந்திரிச்சு தடவிட்டு. நம்ம தான்மா பிள்ளைகளி, நம்ம தான் மோசமான பிரஜைகளை உருவாக்குகிறோம். குழந்தைகள்கிட்ட அன்பாருங்க, சத்தம் போடக்கூடாது. எனக்கு பிறந்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன உங்களுக்கு பெட்டிஷன் போட்டுதா? வருகிற மார்ச் மாதம் 12ஆம் தேதி உங்கள் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருப்பதால் அதற்குரிய ஏற்பாடுகளை இப்பொழுதே துவக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். சேட்டை பண்ணலாம், குழந்தை சேட்டை பண்ணலன்னு இங்கே தோழர், அப்போ மருத்துவர்கிட்ட தானே காட்டணும். துருதுருன்னு இருந்தால் தானே குழந்தை நல்லா இருக்குன்னு அர்த்தம். பெரிய மருத்துவமனைலாம் நல்லா இருக்கு தோழர். எங்கள் ஊர் அவங்களுக்கு விவரம் இல்லாமல் எங்கள் ஊர் தேவர் ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டானுவோ. 2 மாதமாக வச்சு பார்த்துட்டு 4 லட்ச ரூபா பில்லை போட்டுட்டு இனிமேல் கடவுள்கிட்ட சொல்லிட்டான். எங்கள் ஊரால் இப்படி டக்குன்னு அருவாள் எடுத்தான். டாக்டர்கிட்ட சொன்னான், இப்போ நீ கடவுள்கிட்ட சொல்லிக்கோ. இது 4 மாதமாக எங்கள் அப்பனை வச்சுருந்து போடாத ஊசியெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு 4 லட்ச ரூபா பில்லையும் போட்டுட்டு இப்போ கடவுள்கிட்ட சொல்லிங்க, முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், அதனால் இப்போ நீ ப்ரே பண்ணு. சத்தம் காட்டாமல் 4 லட்ச ரூபாயும் கொடுத்து அப்பா பாடியும் கொடுத்துட்டானுவோம். அப்போ தான் பார்த்தேன், திருநெல்வேலி போலீஸுடைய தீர்ப்பே சிறந்த தீர்ப்பு. அவங்கள தான் நாங்கள் போலீஸ் நினைக்கிது. அங்கேயே ஒரு வெளிப்படையாக கேட்குறேன், குழந்தை துருதுருப்பாக இருக்கணும். நான் 16 வயசில் பொம்பளை பிள்ளைகளை பார்க்குறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தகவல் போயிட்டு, எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா? ஒருத்தன் போய் சொல்கிறான், அவன் குற்றமாக சொல்ல போயிருக்கான். சின்ன முதலாளி அங்கே நிற்கிறாங்க, பொம்பளை பிள்ளையை பார்க்கானாடே, நீ பார்த்தியா 100 ரூபா வச்சுக்க செலவுக்குன்ட்டாங்க இவங்க. அவனுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, நம்ம குறை சொல்ல வந்தால் பெரிய ஒரு முதலாளின்னு இப்படி சொல்கிறாருன்னு. எங்கள் அப்பா சொல்லியிருக்கா, இந்த பேர் பொம்பளை பிள்ளைலாம் பார்க்கலன்னானுவோ, டாக்டர்கிட்ட காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா, செலவு மிச்சம், பார்க்கட்டும். தோழர் நான் சொல்றது உண்மை இருக்குங்கிறேன். அந்த வயசில் பார்ப்பாங்க, விட்டுணும். காதலிச்சு போகிறான், காதலிச்சா என்ன தப்பு? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போனால் தானே கல்யாணம் பண்ண போகிறான். அப்போ நம்ம அவன்கிட்ட சொல்லணும், அந்த பிள்ளை பேரை விட்டுக்கிடா, பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவளுக்கு பிள்ளைக்கு உன் பேர் விடுறேன்னு சொல்லிட்டா. அதனால் சரிங்கானே, அவன் ஒன்றும் பிரச்சனையாகவே பண்ணலை. அவன் காதல் போய் சாதலாக சொல்கிறானே. அதான் அந்த செட்டியார் மேலே, அந்த கண்ணதாசன் மேலே எனக்கு என்ன பிரியம்னா, ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடுமா, அந்த ஒன்று என்ன என்பது தான் கேள்வி எப்போதும். மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது எவ்வாறுன்னு கேட்டுட்டு சொல்வார், தன் வாழ்க்கையையே காதலித்தால் புரியும் அப்போது.
எவன் காதலிக்கலை? நான் காதலிக்கலை. ஆனால் என்ன திருநெல்வேலியோ ரொம்ப அழகான ஒன்று பெண்ணு காதலிச்சிட்டு ஊர் பயலுக்கெல்லாம் என் மேலே பொறாமை. ஏன்னா நம்ம அப்போல்லாம் ரொம்ப அழகாக இருப்போம்னு வைங்களேன். ரொம்ப அந்த பழைய போட்டோவை நான் இவர்கிட்ட கூட காட்டலை. ஒருவேளை நம்ம மேலே இருக்க மரியாதை ஸ்டாலினுக்கு போயிடக்கூடாது. நாங்கள் அவ்வளோ பாவமாக இருப்போம். அவ்வளோ சாப்பிட்டும் ஒன்றும் உடம்புல அவ்வளோ பொய் சொல்லலை. இப்போ இருக்கா அவள் ஒரு இடத்துல இருக்கா, ரொம்ப அழகு.